தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் திரையுலகமே மீளா துயரில் இருக்குன்னு சொல்லலாம். அண்மையில் இயக்குனர் பாரதிராஜா அவர்கள், இப்போ அவருடைய சிஷ்யன் பாக்யராஜ் அவர்கள் மறைவு. இன்றைக்கு நம்மோடு திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் இருக்கிறாங்க. பாக்யராஜ் உடனான அவருடைய நினைவுகளை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். பாக்யராஜ் அவர்களுடைய மறைவு, அவருடனான உங்களுடைய இயக்குனர் இமயம் பாரதி ராஜா மறைந்த 15 நாட்கள் கழித்து பாக்யராஜ் மறைந்திருக்கிறார். மிகுந்த கவலையாக இருக்கிறது எனக்கு. தமிழ் திரை உலகத்தில் ஒரு திருப்பத்தையும் விருப்பத்தையும் உருவாக்கிய பாரதி ராஜாவோடு பணியாற்றியவர் பாக்யராஜ். பாரதி ராஜா, பாக்யராஜ், இளையராஜா, வைரமுத்து, இந்த கூட்டணி தொடர்ந்து தமிழ் திரையுலகில் சாதனை புரிந்தது. அதில் சண்டை காட்சிகள் நடைபெறுகிறது. சண்டை காட்சிகளோடு பார்த்து பழக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு சமூக காட்சிகளை சித்தரித்து இயக்கி வெற்றி பெற முடியும் என்று நிரூபித்த முதல் கலைஞன் பாக்யராஜ். அவருடைய மௌன கீதங்கள் படத்தை நானே 3 தடவை பார்த்தேன். மக்கள் தலைவா படத்தினுடைய ஆடியோ லான்ச் வெளியிடுகிற நிகழ்வு சென்னையில் நடைபெற்ற பொழுது நானும் அவர் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு வாழ்த்தினோம். ரொம்ப நெகிழ்ச்சியாக பேசியிருந்தாங்க. உங்களுடைய தமிழ் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், இந்த மாதிரி யாராலையும் பேச முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சொன்னார். நான் அவர்கிட்ட அன்னைக்கு கேட்டேன். அன்றைக்கே அவருக்கு நிலைமையை பார்த்து எனக்கு கவலை வந்துச்சு. முகமெல்லாம் ரொம்ப வாடி போய் கையெல்லாம் தோலில் சுருங்கிடுச்சு. ஒரு அந்த அந்த மெலிந்த உடலை வலிவோடு இருப்பதை காட்டுவதற்கு ஒரு ஜீன்ஸு ஷர்ட்டு போட்டிருந்தார். ஜீன்ஸ் ஷர்ட்டு கட்டி துணியில் ஒரு பேண்ட்டு போட்டிருந்தார். ரொம்ப இந்த அடுத்து பாக்யராஜ்னு சொன்ன விடும்போது அந்த மேடைக்கு போகும் பொழுதே அவருக்கு ஒரு தடுமாற்றம் இருந்தது. மேடையில் இருக்கும்போது கேட்டேன், எப்போது வந்துச்சு மௌன கீதங்கள்னு, ஏன் கேட்குறீங்கன்னு கேட்டார். நான் 3 தடவை பார்த்தவன், 1981 யார்கிட்டையோ கேட்டுட்டேன் என்று சொன்னார். நடிகை ஊர்வசி அறிமுகம் செய்தது அவர் தான். முந்தானை முடிச்சல. ஆமாம், முருங்கைக்காய்க்கே மரியாதை வந்ததே அவர் தான். இன்றைக்கு இந்தியாவிலிருந்து, அதுவும் தமிழ்நாட்டிலிருந்து ஒட்டஞ்சந்திரம், வெள்ளக்கோவில் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருந்து வெளிநாட்டுக்கு முருங்கைக்காய் ஏற்றுமதி ஆகிறது என்பதற்கு அந்த முருங்கைக்காய்க்கு ஒரு மதிப்பை தந்தார். ஒரு முருங்கைக்காய் இருக்கிற காயிலேயே உடம்புக்கு சக்தி தருகிற ஒரு காய் அதுதான். அதை அவர் அழகாக சித்தரிச்சிருப்பார். இது அந்த 7 நாட்கள்னு ஒரு படம், அம்பிகா நடித்தது. அந்த படமும் ரொம்ப ஒரு பிரமாதமான படம். மூக்குத்தி பூ மேலே காத்து உட்கார்ந்து பேசுதுமா என்கிற பாட்டு ஒரு திரை உலகத்தில் தாண்டி அது ஒரு 10-20 வருடங்கள் நாட்டு மக்கள் உச்சரித்து கொண்டிருந்த பாட்டு. அந்த பாட்டு ஒரு வித்தியாசமான கலைஞன் என்பதை நிரூபித்தார். இன்னும் சொல்லப்போனால் எல்லாரும் அதை ஆர்வம் சொல்லலைன்னு நினைக்கிறேன். அவர் சிறந்த பத்திரிகையாளர். பாக்யா என்றொரு பத்திரிகை நடத்தினார். அந்த பத்திரிகை ஒழுங்காக வாசித்த ஆள் நாஞ்சில் சம்பத். என்ன காரணம்னா, அவருடைய கேள்வி பதில்னு ஒன்று வரும். அதில் அவர் சொல்லுகிற பதில், அவர் சொல்லக்கூடிய துணுக்கு கதைகள் எல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். என்னுடைய மேடை தமிழுக்கு அது பயன்பட்டது. அதையும் நான் அவருக்கு கடிதம் மூலம் தெரிவிச்சிருக்கேன். அந்த பாக்கியா இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து கொண்டு வர வேண்டும்னு சொன்னால் அவரால் கொண்டு வர முடியலை, நஷ்டப்பட்டுட்டார்னு நினைக்கிறேன். அது போக அவருடைய இடையில் அவருக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதுன்னு தெரியலை. நான் ஒரு டாக் ஷோ நடத்தினேன் வேந்தர் டிவியில். அதுக்கு ஒரு சொல் கேளிர்னு நான் பேர் வச்சுருந்தேன். அது நடத்தி கொண்டிருக்கும் பொழுது 2-3 தடவை இந்த வாய்ப்பை அவர் கேட்குறாரு, பாக்யராஜ் கேட்குறாருன்னு என்கிட்ட சொன்னாங்க. உங்கள் நிர்வாகம் என்ன முடிவெடுத்திருக்குன்னு நான் கேட்டேன். இல்லை, தொடர்ந்து வந்து கேட்டுகிட்டே இருக்காரு, ஏன் இப்படி கேட்குறாரு, இது அவர் எப்படி நடத்த முடியும்? ஏன்னா வேந்தர் தொலைக்காட்சின்னு ஒன்று இருக்கிறதே இந்த டாக் ஷோவை நான் நடத்தின பிறகு தான் தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்சிச்சு. இந்த ஷோவை அவர் நடத்தணும்னு ஏன் ஆசைப்படுறாருன்னு எனக்கு தெரியலை. எனக்கு 1,10,000 அப்போ சம்பளம் தந்தாங்க. அப்போ அவருக்கு ஏதாவது வருமானத்துக்கு ஏதாவது குறைவு இருக்குமோ? எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி சார்? இது ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி கேட்டார். நான் சொன்னேன், அப்படி அவர் கஷ்டப்படுறாருன்னா நான் அவரை நேசித்தவங்கிறதில் நான் விட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் அதில் விலகிட்டேன். அதற்கு அவருடைய கேள்வி பதில் அடங்கிய அந்த பாக்கியாவில் வந்தது புத்தகமாக வந்துச்சு. 2 புத்தகமாக வந்துச்சு. நான் போன புத்தக திருவிழாவில் அந்த புக்கை தேடுனேன். கொஞ்சம் மேடையில் சில கதைகள் சொல்லுறதுக்கு அந்த புக்கை பயன்படுன்னு கேட்டேன்.
அன்னைக்கு அவர்கிட்ட கேட்டேன், அந்த புக்கு உங்கள்கிட்டையாவது இருக்கா அப்படின்னு கேட்டேன். இல்லை சம்பத்துன்னு சொன்னார். இது நான் கடைசியில் அவர்கிட்ட பேசினேன் பேசுனது. பேச்சு. அவருடைய மனைவி ஒரு சிறந்த நாயகி பூர்ணிமா. அவங்க நடித்த சங்கர் கதாநாயகன் மഞ്ഞിல் விரிஞ்ச பூக்கள் ஒரு மலையாள படத்தை 3 தடவை பார்த்தேன். பூர்ணிமா ரொம்ப அற்புதமான நடிகை. அவங்கள காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அவருக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு சுமை இருக்குங்கிறத என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சு, அது கேட்க முடியாது. அவருடைய மகளுக்கு சரியான வாழ்க்கை இன்னும் அமையலை. மகன் ஒரு ஸ்டார் ஆக்கணும்னு நினச்சாரு, அந்த ஒரு ஏக்கம். அது கைகூடலை. இது ஒரு மன வருத்தத்துக்கான காரணமாக இது இருக்குன்னு. ஆனால் தமிழ் திரையுலகம் ஒரு நல்ல கதாசிரியனை, ஒரு நல்ல இயக்குனரை, ஒரு நல்ல நடிகரை இன்றைக்கு இழந்து தவிக்கிறார். கண்டிப்பாக சார். அவரை இழந்து தவிக்கிற அவருடைய மனைவி பூர்ணிமாவுக்கு, மகள் சரண்யாவுக்கு, சாந்தனுக்கு, அவருடைய ரசிகர்களுக்கெல்லாம் என்னுடைய ஆழ்ந்த அஞ்சலியை தெரிவித்துக் கொடுக்கிறேன் தமிழலைகள் மூலம். நன்றி சார். நன்றி.